இங்கே நடக்கிற பெண் பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டு கூட டெலிட் பண்ணிடுங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்பர் கொடுக்க முடியும். பை. சமூக பொறுப்பு அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை தயவு செய்து மாற்றிக்கோங்க. இன்றைக்கி கூப்பிட்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரியான பெண்கள் வளர்ந்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பெண்களுடைய எதிர்ப்பை யார்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் காட்டுறது தான். பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே பாலியல் வன்கொடுமைகள் இன்றைக்கி நடக்குதுன்னா ஆண்கள் தவறான பாதையில் போகிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான பெண்கள் தான். என்ன காரணன்றதை அந்த வீடியோக்கள்லேயே பார்த்துட்டு வந்துருங்க. சத்தியமா என்கிட்ட பிரா இல்லப்போ. ஒரு பிரா 750 ரூபா. 3 பிரா எடுக்கணும். 3 பிராக்கு எனக்கு மட்டும் நல்ல ஒரு பிராண்டடா எடுக்கணும் நான். அதனால சொல்றேன், கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா. எனக்கு பழசாயி இது இந்த பெல்ட் பாத்தீங்க, இந்த பெல்ட் பாத்தீங்கன்னா எனக்கு கீழாம வருது இந்த பெல்ட். அதனால நான் எனக்கு ரொம்ப உலகத்தில் எந்த நினைவு. ஐயோ ஏன்டா அந்த மாதிரிலாம் மச்சான். குடியினால நிறைய பேரோட குடும்பம் அழியுது, ஆன்லைன் சீட்டாட்டத்தினால நிறைய குடும்பங்கள் அழியுது அப்படின்னு பேசுகிறவங்க, அந்த மாதிரி தான் என்னுடைய குடும்பம் அழிஞ்சதுன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இதுலேயும் பணம் எப்படி போகுது, அதாவது ஆண்கள்கிட்ட இருக்க பணம் எப்படி பறிக்கப்படுதுன்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி ஜாயின் பண்ணணுமா? கிளிக் பண்ணிங்கன்னா டாக் வித் பிரியான்னு ஒரு மெம்பர்ஷிப் க்ரீன் கலரில், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3199. அக்கான் மெசேஜ் போடுதுன்னா கௌதம், உன் பொண்டாட்டி இவ்வளோ நாளாக எனக்கு இன்வைட் கொடுக்கவே இல்லை. பகல்லையும் என் கூட போட்டுச்சு, நைட்லேயும் என் கூட போட்டுச்சு, ஒரு டைம் கூட எனக்கு இன்வைட் கொடுக்கவே இல்லை. உன் போடுங்க, இன்னும் 500 வரல. சீக்கிரம் போடுங்கம்மா ஓட்டு. சீக்கிரம் போடுங்கப்பா, லைக் சீக்கிரம் போடுங்க கைஸ். ஹை ஷார்ட்ஸ் வாங்க. இந்த ஜாயின் பண்ணிட்டு வாங்க. 799 டைமண்ட் மெம்பர்ஷிப் இருக்குது. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணிக்கோங்க கைஸ். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 299 கிளிக் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பில் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். போர்டு லைக் இப்போ 11:30 ஸ்டார்ட் ஆயிடும். டக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் லிமிட் பாருங்க, மெசேஜ் பண்ற இடத்துல ஒரு குட்டி எஸ்பிள் இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப்ல வரும். ஸ்க்ரோல் பண்ணுங்க, கோல்டன் ஸ்பெஷல் எடுத்துங்க 2799. ஓகே, ஃபர்ஸ்ட் யார் ஜாயின் பண்றது? டபுள் டேப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. டைமண்ட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. டைமண்ட்ல ஜாயின் பண்றவங்க டைமண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ఫస్ట్ లెవెల్, రెండో లెవెల్ ఇది ప్లాటినం, మూడో లెవెల్ విఐపి. ஜாயின் பண்ணுறதுன்னு கேளுங்க, சொல்லித்தரேன். டிபி தொட்டு, ஜாயினை தொட்டு, மெம்பர்ஷிப்பு ஒரு கட்டத்தில் ப்ரைஸு கீழே நேம் காமிக்கும். டிக் கொடுத்துட்டு இந்த ஜாயினை டிக் கொடுக்கும், அவ்வளோதான். சேனல் டிபி ஜாயினிங், 3வது மெம்பர்ஷிப் செலக்ட் பண்ணுறது. அப்போ கோல்டு வாங்க. இங்க என்ன கோல்டு வாங்க. கம் டு கோல்டு லைவ் டெய்லி வித்தியாசமா இருக்கு. சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கங்க. பண்ணுங்க கைஸ். ஸ்க்ரீன் மேல டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லைவ் பார்க்குறீங்களே, அப்படியே ஸ்க்ரீன் மேல டபுள் டச் பண்ணுங்க. அப்போ தாங்க லைக் வரும். லைக் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஸ்பெஷல் தாங்க ராஜகிரி, ஜாயின் பண்ணி பாருங்க. போடுறேன். என் அளவுக்கு யாராவது ப்ளவுஸ்லாம் தச்சு போடுறாங்களா? இங்கே வரைக்கும் கை அப்படியே தெரியும். ஸ்கின் ஃபுல்லாக டைட். நான் பாருங்க, ஃபுல் ஸ்லீவ் போட்டு எவ்வளோ அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நிற்கிறேன். அதில் தான் கோல்டு. ஓகே, இதில் பிளாட்டினம், டைமண்டு சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இருக்கு மெம்பர்ஸ்க்கு ஸ்பெஷல் லைவ் ஸ்பெஷலாக இருக்கும். விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சொல்லட்டுமா, எல்லா மெம்பர்ஷிப்புமே பெஸ்ட்டு. அந்தந்த லைவில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு காலத்தில் தெருவில் ஒரு கவர்ச்சியான போஸ்டர் ஒட்டியிருந்தால் கூட போராட்டம் நடத்துகிற கும்பல், அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு நிற்கிற கும்பல், ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்போ வரைக்குமே போராட்டம் பண்ணுறது கிடையாது? இந்த மாதிரி பெண்களை ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க? இவங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஏன் நம்மளுடைய அரசு தயங்குது? லைக் போடவே சேகர் சொன்னாரு.
நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஆண்களுக்கும் இதே நிலைமை ஏற்படலாம். இந்த செய்தியையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. பெண்களிடம் அரைகுறை ஆடையுடன் ஆபாசமாக பேசியதாகவும் அதற்காக கைது செய்ய போவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளனர். முதல் பெண் ஒருவருடன் பேசுவது போன்ற வீடியோவை அனுப்பியுள்ளனர். அதனை கண்ட பிறகு Facebook மூலம் தொடர்பு கொண்ட பெண்ணிடம் முகமது சல்மான் பேசியதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டுள்ளார். ஆனால் அந்த கும்பல் அவரை தோப்பு கரணம் போட வைத்ததும் தான் சொல்லும் எண்ணுக்கு பணம் அனுப்பினால் விட்டு விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முகமது சல்மான் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு நடந்து வந்தவர் தண்ணீர் நிறைந்த பாட பனிக்குழிக்குள் குதித்து செய்து கொண்டதும் தெரிய வந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அவங்களுடைய உடலுறவு கொண்டுக்கிட்டா அதை வந்து தப்பாக கருத முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீதி வழங்கின நீதிவான்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. இதை தவறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா இது விபச்சாரத்துக்கு ஈக்குவலாக தானே வருது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. ஹோட்டலில் தனி அறையில் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய வறுமை காரணமாக ஒரு பெண் பாலியல் தொழிலில் ஈடுபட்டால் அந்த பெண்ணை கைது பண்ணி ஃபோட்டோவோட வீடியோ போடுற இன்றைக்கி இருக்கிற ஒரு சமூகம் ஏன் இந்த மாதிரியான பெண்கள் வீடியோ போட்டு சம்பாதிக்கும் பொழுது இவங்களை ஏன் இன்ன வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணாமல் இருக்காங்க? அப்பா சொன்னதால லெட்ஸ் பண்ணி ஹாய்ங்க அங்க கத்திர குருவி சொன்னீங்க சேனல் மெசேஜ் பண்ணிருக்கேன். பிளாட்டினம் இருக்கான்னு சொன்னாங்க. சரி பார்த்து சரி டபுள் பண்ணிக்கோங்க. வெறும் கோல்டு இருக்க டைம் ஆயிடுச்சு. 9 நிமிஷம் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. உங்க லைக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணறவங்க லைக் பண்ணி ஜஸ்ட் ஸ்கிரீன் மேல டெக்ஸ்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராஜ்குமார் ஸ்கிரீன் அட் வில்லேஜ் கொடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே லைக் சுந்தர் லைக் ஸ்கிரீன் அட் வில்லேஜ் கொடுங்க. அட்ரஸ் சொல்லி நேர்ல வரும். நீங்க போன்ல பேசுங்க. இதுக்கு பேரு பைத்தியம். எதுக்கு பேர் பைத்தியம்? ஓ தனித்தனி பேசிக்கிட்டு பேர். ஆமா பைத்தியம் தான். நீங்க ஜெயக்குமார் வாங்க. ஹாய். மெம்பர்ஷிப் ஹார்ட் லைவ்ங்க. ஹார்ட் லைவ் சமஸ்தா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். போலாம் ஸ்பெஷல் லைவ் கொடுக்க மாட்டேன். அப்படியே சாப்பிடுறேன். என்னத்தை டபுள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. டைம் பண்ணுங்க. லைக் ஃபாஸ்ட் டபுள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. வணக்கம் தமிழிங்கம். ராமராஜன் அவங்க மெசேஜ் பெண்கள் பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள்லாம் குறையணும் அப்படின்னா சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கணும். சட்டம் ஆண்களுக்கு மட்டும் கடுமையாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பெண்களுக்கும் கடுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். நீதான் டைலாக் அடிப்பேன். புருஷன் ஊருக்கு போயிட்டாங்களா? ஓகேவா, நான் வச்சு பார்த்துக்கிறேன். எப்படியா நானும் தேவையாதா கரெக்ட் தானே. வாட்ஸ்அப் ஷோ இருக்கா? வாட்ஸ்அப் ஷோவும் இல்லை, கீப் ஷோ நீ மெம்பர்ஷிப்பில் சரிடா. சரியா, மெம்பர்ஷிப்பில் ஃபுல்லாக பார்க்கலாமா? நான் ப்ரைஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். சரியா, ஃபுல்லாக பார்க்கலாம். மெம்பர்ஷிப்பில் சேரு. இந்த மெம்பர்ஷிப்பில் இருக்க மணி கண்ணே மணி நீயா. இந்த வீடியோவில் பாருங்கள், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்துக்கோங்க அந்த இதை எடுத்துக்கோங்கன்னு என்னமோ இலவசமாக கொடுக்குற மாதிரி தன்னுடைய உடலை காட்டி அது ஒரு நாளைக்கு 1 day அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் பெய்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இது விபச்சாரத்தை ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்குது. தன்னுடைய உடலை வைத்து சம்பாதிக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு இது வரைக்கும் எதிராக பதியப்பட்ட வழக்குகள் என்ன? மண்டாட்டி வாங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. பகலியும் அங்கே பிடிச்சி நைட்லையும் அங்கே பிடிச்சி உதவி கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. புரியல. ஒரு நாள் சம்பாத்தியத்தை ஒயின் ஷாப்பில் தொலைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அசால்ட்டை வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு விட்டு எனக்கு 700 ரூபா போடுங்க, 500 ரூபா போடுங்க, ப்ரா வாங்க பணம் இல்லை, நீங்கள் பணம் போடுங்கன்னு சொல்லி கேட்குற பெண்களை ஏன் இது வரைக்கும் அரசாங்கம் கைது பண்ணாமல் இருக்குது? சத்தியமா இந்த பிரால ஒரு பிரா வந்து 750 ரூபா. 3 பிரா இருக்கு. 3 பிராக்கு எனக்கு மட்டும் நல்ல ஒரு பிராண்டடா எடுக்கணும் நான். அதனால சொல்றேன், கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. பழசாயி இது இந்த பெல்ட் பாத்தீங்க, இந்த பெல்ட் பாத்தீங்கன்னா எனக்கு கீழ வருது இந்த பெல்ட். அதனால நான் எனக்கு ரொம்ப கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களும் ஒரு காரணம். ஏன்னா கணவன் மேலேயும் மனைவி மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்கமான விஷயங்களை இவங்க பணமாக்குறதுக்காக இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிடுறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்த சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருது. ஸோ பணத்தை ஆண்கள் இழக்கிறது குடியினால மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்துலேயும் தான் உங்களுடைய பணம் பறிபோகிறதுக்கும் உங்களுடைய உயிர் பறிபோகிறதுக்கும் காரணம் இந்த மாதிரியான ஆட்கள் தான். எல்லாத்துக்குமே ஆண்கள் 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 ஆண்கள்னு எல்லாத்தையுமே ஆண்கள் மேலேயே சுமத்துற யாருமே பெண்கள் இந்த மாதிரியான தவறு செய்யும் பொழுது அவங்கள தட்டி கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடுறோம். ஏன்னா தட்டி கேட்க போனால் கூட அவங்க மேலேயே ஒரு பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்கப்படுது. ஸோ கவர்மெண்ட்டு இதை கொஞ்சம் கண்காணிக்கணும். இந்த மாதிரியான பெண்கள் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி நிறைய குடும்பம் நிம்மதியாக இருக்க முடியும், பாலியல் வன்கொடுமைகள் குறையும் அப்படின்றது என்னுடைய ஒரு பதில். இதை எத்தனை பேர் ஆமதிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் இப்போ நிறையா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ்புக்கு எல்லா வலைதளங்கள்லையும் இந்த மாதிரியான படங்கள் நிறையா வருது. இந்த மாதிரியே பணம் கேட்டு வீடியோ போடுறாங்க. நாளைக்கு அவங்கள வச்சே மிரட்டி அந்த உயிரே போகிற அளவுக்கு காரணமாக இருக்காங்க. கவனமாக இருங்க எல்லோரும்.